இந்த அரசு எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத அரசு. ஆமாம், எந்த கொம்பனும் குறை சொல்ல மாட்டான். ஏன்னா அரசில் குறை இருந்தால் குறை சொல்லலாம், குறைய அரசாக இருந்தால். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இவனுங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது வெக்கமான சூடு சொரணை இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன் இப்படி முட்டு கொடுக்குறானுங்க அப்படின்னு நமக்கு சுத்தமாக புரியல. நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னா, மெயினாக இந்த ஆர்எஸ்பி மீடியா, அதாவது இந்த சோல்ட் அவுட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. நேற்று எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதாவது ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு 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 தலித் தலைவர், தமிழ்நாட்டில் தலித் தலைவர்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இமானுவேல் சேகரன் அவர்கள், பூவை மூர்த்தி அவர்கள், மணல்மேடு சங்கர், பசுபதி பாண்டியன், கடைசியாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், இவங்கெல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்ன தான் நீங்கள் வந்து சமூக நீதி அது இது அப்படின்னு பேசினாலும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. தலித் தலைவர்கள் ஓப்பனாக வந்து பண்ண முடியல. அப்போ அந்த மாதிரி தலைவர்கள் வளர்ந்து வராங்க அப்படின்னு தெரியும் போது, அரசியல் கொலையா என்ன ஏது அப்படின்னு போலீஸ் இப்போ விசாரணை பண்ணி ரொம்ப தீவிரமாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து பேசணுமா இல்லையா? அப்போ நேற்று இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கும் போது எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும், நான் உங்களுக்கு இப்போ ஃபோட்டோ காட்டுறேன், எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் மிச்சர் தின்னுட்டு சம்மந்தமே இல்லாத விஷயத்தை விவாதத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸா, இல்லை இந்த நேரத்தில் இது தேவையா? தமிழகத்தில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. மாயாவதி அவர்கள் அங்கேருந்து வந்திருக்காங்க, யூபியிலேருந்து வந்து இந்த சம்பவத்தை கடுமையாக கண்டித்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா, யாம்பே லா அண்ட் ஆர்டர் நாம் கி சீஸ் ஹே கியா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க. எவ்வளோ பெரிய கேவலம் இது! கேட்டால் நாங்கள் தான் இந்தியாவிலே நம்பர் 1 சிஎம், எந்த கொம்பனாலையும் கூட சொல்ல முடியாது, அது இது அப்படின்னு டயலாக் விட வேண்டியது. जिस तरीके से हमारे स्टेट के प्रेसिडेंट की हत्या की गई है उनके घर के बाहर, तो उससे ऐसा लगता है कि आपके तमिलनाडु स्टेट में कानून व्यवस्था नाम की कोई चीज़ नहीं है. स्टेट गवर्नमेंट को बहुत गंभीर होना चाहिए, क्योंकि ये हमारे स्टेट के प्रेसिडेंट का मामला नहीं है अकेले. पूरे तमिलनाडु स्टेट में जो वीकर सेक्शन के लोग हैं, दलित वर्ग के लोग हैं, वो बहुत भयभीत है, डरे हुए हैं. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, ஐ பெரியசாமி அப்படிங்கிறவர் ஒன்று போட்டிருக்கார், தமிழகத்தில் அமைதி பூங்காவாக இருக்குன்னு. ஐயா, மயானத்துலேயும் அமைதி இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. அது மயான அமைதி. இது எல்லாத்தையும் வந்து முட்டு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாமல் நிறைய பேர் இந்த மீடியா சர்க்கிள்ஸில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ஒரு தலித் தலைவர் கொல்லப்பட்டிருக்கார். இப்போ பல பேர் சொல்லுவாங்க, அவர் வந்து இந்த விஷயம் பண்ணியிருந்தார், கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருந்தார், அவருக்கும் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, அவருக்கு இதெல்லாம் இருக்குன்னு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அதற்கு தீர்வு இது கிடையாது. அதற்கு தீர்வு இது கிடையவே கிடையாது. இப்போ 6 பேரை கைது பண்ணிடுச்சுன்னு, 6 பேர் கைதெல்லாம் பண்ணல, 8 பேரோ 6 பேரோ வந்து சரணடைஞ்சிருக்காங்க. இதில் எப்படி வந்து இவங்க வந்து இந்த விஷயத்தை திசை திருப்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாஜக பிரமுகருக்கு சம்பந்தம் இருக்குது. இதை பாருங்கள், இந்த செல்வகுமார் அப்படிங்கிற மொட்டையாக இருக்கார்ல, இவர் எஸ்சி எஸ்டி அணிப்பிரிவு, திண்ணனூர் மண்டலோட எஸ்சி எஸ்டி அணிப்பிரிவு தலைவர் அப்படின்னு. சரி, நம்ம திண்ணனூர் மண்டல் பக்கத்தில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டு, யார்ப்பா இந்த எஸ்சி அணிக்கு தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி அணிக்கு தலைவர் குட்டிமணி என்கிற மணிகண்டன். அவரே ஒரு வீடியோ போட்டிருக்காரு, நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. என் பேர் குட்டி என்ற மணிகண்டன், திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி திருநெல்வேலூர் மண்டல் எஸ்சி அணியோட தலைவராக இருக்கேன். எந்த ஒரு தவறான தகவல்களையும் நம்ப வேண்டாம். அப்போ இந்த நபருக்கு எந்த விதமான பொறுப்போ பதவியோ கொடுக்கப்படவில்லை. இது நடந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே நீங்கள் கொஞ்சம் அங்கே விசாரித்து பார்த்தீங்க அப்படின்னா, குருவாயின மக்களுக்கும் இவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிற நபர் இவங்களோட தலைவராக பார்த்தாங்க. அப்போ அவருக்கும் அவரோட மர்டருக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு இவங்க பண்ணியிருக்காங்க. நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ் படி கரெக்டாக அந்த ஒரு வருஷம் ஜூலை 5ஆவது, அதாவது ஆற்காடு சுரேஷ் வந்து கொல்லப்பட்டு ஜூலை 5ஆம் தேதி அவரோட தம்பி பாலு அப்படிங்கிறவர் வந்து இது ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிறது கரெக்டாக இந்த நேரத்தில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, பாலு மேலேயே அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. அதற்கு காரணம் இவங்க கேங் தான், ஆம்ஸ்ட்ராங் கேங் தான் அப்படின்னு தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பேச்சு. ஸோ இதுதான் இதோட அடித்தளம். இப்போ உடனே இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது பாஜக கூட லிங்க் பண்ணிடலாம். ஏன்னா ஊரே காரி துப்புது. ஹத்ராஸுக்கு போகக்கூடிய நம்மளோட ராகுல் காந்தி, இந்த இந்தி கூட்டணியில் இருந்த ஹத்ராஸுக்கு போகக்கூடிய ராகுல் காந்தி ஏன் கள்ளக்குறிச்சிக்கு வரல, ஏன் பெரம்பூருக்கு வரல? இவ்வளோ பெரிய தலித் தலைவர் கொல்லப்பட்டிருக்காரு. நீங்கள் அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் போய் எடுத்து படித்து பாருங்கள் என்ன ஏது. ஏன்னா இவரோட தந்தை வந்து திமுகவில் தான் இருந்தார். யார்? நம்மளோட ஆம்ஸ்ட்ராங்கோட தந்தை திமுகவில் இருந்தார். அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு இவங்க தனியாக ஒரு அரசியல் பண்ணும் அப்படின்னு இந்த பக்கம் வராங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு தனித் தலைவர் கொல்லப்பட்டிருக்காரு, ஊரே காரி துப்புது. அது எப்படியாவது பாஜக கூட லிங்க் பண்ணி நம்ம இதுலேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற முயற்சி பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, நாங்கள் போய் தேடணும். சரி, இந்த 6 பேருமே யார் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா, அதில் ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோவில் இருக்கவன் பேர் அருள்.
யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்தம்பேடு திமுகவோட கிளை செயலாளர் நம்மள தானே அவர் ஒட்டியிருக்கக்கூடிய போஸ்டரு. அதுக்கப்புறமா நம்ம ஆவடி நாசர் இதற்கு முன்னாடி அமைச்சராக இருந்து இப்போ சும்மா இருக்காரு பார்த்தீங்களா, அந்த ஆவடி நாசர் கூட இவர் எவ்வளோ நெருக்கமாக இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நாம எடுத்து வெளியே விட்டோம். பாஜகவில் எந்த பொறுப்பும் போடலை அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லப்படுது. எந்த பொறுப்பும் அங்கே இல்லை, நாங்கள் வந்து லெட்டர் பேடில் எந்த பொறுப்பும் கொடுக்கல, எங்களுக்கு இந்த மாதிரி பொறுப்பு இருக்கிறதே தெரியல, எஸ்சி அணியோட தலைவர் இவர் தான் அப்படின்னு இந்த வீடியோவே போட்டு நம்ம காட்டுறோம் இதுதான் அப்படின்னு. இங்கே நல்லா எவிடன்ஸோட காட்டுறோம் இதுதான் ஃபோட்டோன்னு. போடுறதுக்கு வக்கு இல்லை. கார்த்திகை செல்வன் அவர்கள் என்ன பண்ணுறாரு? கார்த்திகை செல்வன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேச மாட்டார். கார்த்திகை செல்வனோட அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் 18ல் அவரோட அஜெண்டாவே சிம்பிள், பாஜகவை எதிர்க்கணும், திமுகவுக்கு ஆதரவாக செய்தியை போடணும். இப்போ இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, உங்களுக்கு போடுறதுக்கு ஏன் துப்பு இல்லை? கிளியராக எவிடன்ஸோடு இங்கே போடப்படுது. என்ன, இந்த பையன், இந்த அருள் அப்படிங்கிற பையன் வந்து நத்தமேடு திமுக கிளை செயலாளர், அது போடுறதுக்கு உங்களுக்கு எங்கே வலிக்குது? மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை இதுதான் கேள்வி கேட்கும். இதனால தான் இவங்களை ஆர்எஸ்பி மீடியான்னு சொல்கிறோம். ஸோ ஐடியா என்ன அப்படின்னா, திமுகவோட ஐடியா என்னன்னா, இவ்வளோ பெரிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு இருக்குது, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவம், ஊரே காரி துப்புது, அவங்க ஏன் கோர்ட்டுக்கு பக்கத்தில் இப்படிலாம் நடக்குது, எதுவுமே அவங்க பண்ணாமல் இருக்காங்கன்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங்கோட கொலையை இருக்குது. மூணாவது என்ன அப்படின்னா, இதே கடலூரில் பாமக பிரமுகரை வெட்டியிருக்காங்க. கடலூரில் பாமக பிரமுகரை வெட்டினா எவ்வளோ பெரிய சட்ட பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுவும் நடந்திருக்கு. நாலாவது திருவள்ளூரில் ஒரு பையன் வந்து தீ குளிச்சிருக்கான், தீ குளிச்சு ஓடுறான், 50% பர்ன்ஸ்க்கு மேலே இருக்குன்னு செத்து போய்ட்றான். இப்போ இந்த சம்பவங்கள்லாம் கான்ஸ்டண்ட்டாக நடக்குது. அங்கே மக்கள் கொந்தளிச்சிருக்காங்க. மக்கள் எந்த அளவுக்கு கொந்தளிச்சு போயிருக்காங்கன்னா, இவங்ககிட்ட காசு இருக்குது, இந்த மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற காரணத்தினால பல விஷயம் வெளியே வர மாட்டேங்குது. ஆனால் உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்குது ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். யூபியிலேருந்து ஒரு தலைவர் இங்கே வந்து, அதுவும் தலித் தலைவர் இங்கே வந்து, ஸ்டேட் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சைடில் யார் நிற்கிறான்னு பார்த்தா நம்ம திருமாவளவன் அவர்கள். இப்போ திருமாவளவன் அவர்களை பற்றி பேசும்போது இந்த பாஜக பிரமுகர், திமுக பிரமுகர்லாம் சொன்னாங்கல்ல, 6 பேர் சரணடைஞ்சவங்க உண்மையான குற்றவாளி இல்லையே அப்படின்னு தோணுது, உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி கிரைம்ஸ்லாம் பொதுவாக என்ன ஆகும்னா, ஒரு பெரிய ஆள் அவங்களோட பேக்கிங் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நபரை போட முடியாது. பொதுவாக இவர் எப்பவுமே ஒரு 5-6 பேர் கூட தான் போவார் ஆம்ஸ்டாங் அவர்கள். அன்னைக்கு ஏன் போகிறாரு அப்படின்னா, ஏதோ அவரோட இன்னொரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால பக்கத்துலேயே அவர் போய் ஒரு 2 பேர் கூட தான் போயிருக்காரு. அவங்களுக்கும் வெட்டு, இவரையும் வெட்டி கொண்டிருக்காங்க. கொடூரமான ஒரு சம்பவம் இது. ஸோ இந்த சம்பவமெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் அவ்வளோ ஈஸியாக நடக்குதுன்னா, இன்டெலிஜென்ஸ் என்ன கிழிச்சிட்டு இருக்கீங்க? பாஜகக்காரன் எவன்ட்ட ஃபோனில் பேசுகிறான், பாஜகக்காரன் எங்கே போகிறான், பாஜகக்காரன் என்ன பண்ணுறான், இது பார்க்குறது தான் அவங்களோட வேலையா? அப்போ பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பீங்களா? பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் தான் இதுவும், கியூ பிரான்ச்சு, அப்புறம் கம்யூனல் இன்டெலிஜென்ஸ், பல விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் பார்க்கும்போது கூட ஒரு நபருக்கு த்ரெட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் ஏன் புரிஞ்சுக்கணுன்னா, அப்படி ஒரு முக்கியமான பிரமுகருக்கே இங்கே வந்து சேஃப்டி இல்லைன்னா பொதுமக்களுக்கு என்ன சேஃப்டின்னு கேள்வி கேட்பானா இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த நியூஸில் ஆங்கர் படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு, அவங்க பேர் வந்துட்டு அனிதான்னு நினைக்கிறேன், அவங்க ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் பேசியிருக்காங்க, அதை பாருங்கள். இவ்வளோ அருவா எடுத்துகிட்டு வந்துட்டு 6 பேர் 2 பைக்கில் வராங்கன்னா எப்படி கவனிக்காமல் இருந்தீங்க? அதை எப்படி நீங்கள் பார்க்காம இருக்கீங்க? அப்போ சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நல்லா பார்க்குறீங்க, திட்டுறீங்க, பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் விட்டுறீங்களே. ஆல்ரெடி துடிச்சு சாவர ரேப்பெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணியாச்சு. அம்மாப்பா பேப்பரை தரல ஒரே ரேப் நியூஸ் அப்படின்னு சொல்லி அதை கேஷுவல் ஆக்கியாச்சு. இப்போ அடுத்து இந்த மாதிரி கோயில் மாடல்ஸ்லையும் கேஷுவல் ஆக்கிடுவாங்க போல. ஆமாம், இங்கே கூட ஒரு கொலை, அங்கே கூட ஒரு கொலை. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளே செத்து போயிட்டாரு. இன்னும் எத்தனை நாள் பேசுவீங்கன்னு தெரியல. 2-3 நாள் பேசுவீங்களா பிரேக்கிங் நியூஸில், அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் பார்த்துட்டு போயிடுவீங்க. இதுவே கேஷுவல் ஆயிடுச்சு. அப்போ சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரி நடந்தால் அது இன்னும் கேஷுவல் ஆகிடும். ஆமாம், அவருக்கே நடந்ததுலாம் நடக்காது அப்படின்னு அதுவும் நார்மலைஸ் ஆகிடும். பேசாமல் வீட்டுக்கு வீடு ஒரு துப்பாக்கி கொடுத்துருங்க, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு துப்பாக்கி, அதில் ஒரு குண்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கூட அட்ரஸ்லாம் வாங்கி கூட கொடுத்துருங்க. பொண்ணுங்க வீட்டில் ரோட்டில் நைட்டு தனியாக போனாலும், இந்த மாதிரி யாராவது வெளியே போகிறாங்க டவுட்ஃபுல்லாக இருக்க டைம்லயாச்சும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஒருவேளை இன்னொருத்தன் அதே துப்பாக்கியால், அவன் ஃபேமிலி துப்பாக்கியால் எங்கள் பொண்ணா கூட எங்கள் கிட்ட இருக்கிறத வச்சு யாரோ ஹெல்ப் பண்ணி அவனை சுடுறாங்கன்னு வைங்களேன், எங்களை சுட்டவன் தான் சாவான். ஓகேவா? நானும் செத்துருவோம், அவங்களும் செத்துருவாங்க. ஆனால் எங்களை சுட்டவன் தான் சாவான். ஆனால் இப்படி பண்ணும்போது நீங்கள் குற்றவாளின்னு ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்தும் போது எப்படி நம்புறது? நிஜமா அவர் வெட்டினவர் தான் வராரான்னு எப்படி தெரியும்? முன்கூட்டியே ஆஜராகிறதுக்கு, இப்போ நான் தான் தப்பானு சொல்லி போய் அரெஸ்ட் சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் ரெடி பண்ணாமல் போயிருப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? நாங்கள் எப்படி அதை நம்புறது? கட்சி தலைவருக்கே ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா அப்போ பொதுமக்களுக்கு என்ன ப்ரொடெக்ஷன்? அதுதான் விஷயம். இதனால தான் திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஜெட் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. புரியுதா இல்லையா? தமிழகத்தில் அண்ணாமலைக்கு ஜெட் செக்யூரிட்டி ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி விஷ கிருமிகள் பலரிங்க சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனால தான் அவருக்கு ஜெட் கிரேட் செக்யூரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ பெரிய தலைவரை இவங்க போட்டு தள்ளியிருக்காங்க இவ்வளோ ஈஸியாக. அப்போ எல்லாருக்கும் என்ன சேஃப்டி இருக்குது? ஜெட் கிரேட் செக்யூரிட்டி கொடுக்கும்போது எல்லாம் சொன்னாங்க, என்ன இவர் மேலே என்ன செக்யூரிட்டி, என்ன பிரச்சனை, என்ன
அதாவதுங்க இப்போ 2 நாளைக்கு முன்னாடி விக்கிரவாண்டிக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது திரு அண்ணாமலை அவங்களோட கான்வாயை நிறுத்தி வைக்கிறாங்க. ஏன் நிறுத்தி வைக்கிறாங்கன்னா, உங்கள் மேலே அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்ப் ஸ்கேர் இருக்குது, அதனால தான் நாங்கள் அந்த ஏரியாவை சானிடைஸ் பண்ணோம், அதை வந்து கார்டன் ஆஃப் பண்ணிவிட்டு சானிடைஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நிறுத்தி வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்கேர் இருக்குங்க. இந்த கலாச்சாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இமானுவேல் சேகரன் ஆரம்பித்து பசுபதி பாண்டியன்லேருந்து இப்போ இவர் வரைக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு த்ரெட் இருக்குது. காரணம் என்ன? இவங்க அரசியலில் வளர்ந்து வராங்க. அப்போ வேறு ஏதாவது முன்பகை பின்பகை அதெல்லாம் இருந்தால் கூட மெயினான வேலை என்ன? இந்த மாதிரி ஆட்களுக்கு செக்யூரிட்டி த்ரெட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களோட உயிரை பாதுகாப்புகிறது தான் இங்கே அரசாங்கத்தோட வேலை. அந்த பாதுகாப்பு கூட கொடுக்க முடியாத ஒரு கையால் ஆகாத அரசாக இந்த அரசு இருக்குது. அதனால தான் ரிசைன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டாக் எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது திரு ஸ்டாலின் அவர்கள் இங்கே வந்து விசிட் பண்ணாரா? அதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. திருமாவளவன் அவர்கள் வராரு, மற்ற பிரமுகர்கள்லாம் வராங்க, பாஜகலேருந்து பல பேர் போகிறாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் ஸ்ரீலங்கா போயிருக்காரு ஒரு ப்ரீ பிளான் ட்ரிப்னால. வந்த உடனே முதல்ல அங்கே போய் பார்ப்பாரு அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட ஒரு நம்பிக்கை. எல்லா இடத்துலையும் திரு அண்ணாமலை அவர்கள் போகிறார், எல்லாரையும் விசிட் பண்ணுறாரு, அவரோட ஆறுதல்லாம் தெரிவிக்கிறார். பட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ ப்ரோஆக்டிவாக இங்கே போயிருக்காரு. மற்ற விஷயத்துக்கு மணிப்பூரில் பாலஸ்தீனில் ஏதாவது நடந்துச்சுன்னா பேசக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் இங்கே என்ன கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு? உடனே வந்து 4 பேர் வந்துடுவான் ஊப்பி. அதாவது இந்த கொத்தடிமைகள், இவங்களோட வாழ்க்கையே வந்து விசித்திரமான வாழ்க்கை, இது எப்படி வாழ்கிறானுங்க அப்படின்னே நமக்கு புரியாது. அதாவது பாருங்கள், இவ்வளோ சீக்கிரமாக அரெஸ்ட் பண்ணிடுச்சு, டேய் இதெல்லாம் ஒரு பொழப்பா? அந்த ஸ்டேட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா உடனுக்குடன் அவனையெல்லாம் வந்து எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்க. இல்லை 4-6 பேர் வந்து சரணடைகிறானுங்களாம். உங்கள் தோழமையில் இருக்கக்கூடிய கட்சி திருமாவளவனே சொல்கிறார் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு. அப்போ அந்த லெவலில் உங்களோட லா அண்ட் ஆர்டர் வச்சுருக்கீங்க. காரணம் என்ன? அது நேரடியாக என்னோட ஒரு கவனிப்பில் இருக்கும் அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். எந்த லெவலில் வச்சுருக்காரு? இவருக்கு அரசியல் தெரியுதா தெரியலையா? இல்லை இவர் கார்ட் பண்ணி கொண்டு போகிறாங்களா? உண்மையெல்லாம் இவருக்கு போய் சேருதா? இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை படிக்கிறாரா? இன்டெலிஜென்ஸ் உண்மையாகவே செயல்படுதா? அப்படிங்கிற கேள்விகள்லாம் இப்போ வருது. இதை நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவர் வந்து எந்த லெவலில் அவரோட அவேர்னஸ் இருக்குன்னு பாருங்கள். ஒரு மேடம், அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோட அம்மா மாதிரி இருக்காங்க. டெஃபினட்டாக ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க. அவங்ககிட்ட ஃபோனில் பேசுகிறார், என்ன தெரியுதா அப்படின்னு. நான் தான் சிஎம்ல, என்ன தெரியும், என்ன தெரியுதா அப்படின்னு கேட்டுட்டு அவர் என்ன கேட்குறேன்னா, அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு கேட்டுட்டு, நீங்கள் தான் ஸ்டூடெண்ட்டா இல்லை ஸ்டூடெண்ட்டோட அம்மாவான்னு டவுட்டாக கேட்குறாரு. இந்த லெவல் ஆஃப் அவேர்னஸ் இருக்கிறவர், அவருக்கு கீழே இவ்வளோ முக்கியமான டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்போ தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கும்? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வணக்கம். யார் தெரியுதா? தெரியுதா? தெரியுது சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பேர் என்னமா? சங்கீதா சார். இந்த ஊர்ல படிக்கிறீங்க? சார், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அச்சங்குடி பிரைமரி ஸ்கூல்ல பாப்பா கீர்த்தி ஸ்ரீ 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா சார். ஓ, அவங்க அம்மாவா நீங்க? இந்த நேரத்தில் ஒன்றாக செயல்பட வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள். ஆனால் எதிர்கட்சிகளில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக தான் வந்து வெறித்தனமாக நம்ம செயல்படுறோம், இறங்கி இதெல்லாத்தையும் தாக்குறோம். ஆனால் அதிமுகவுக்கு என்ன பயனா, விக்கிரவாண்டி தேர்தலில் பாஜக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி இபிஎஸ் அவர்கள் சம்பந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தேவையில்லாமல் அண்ணாமலை அவர்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு வராரு. இதுக்கு தரமான பதிலடி எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களே திருப்பி கொடுத்துருக்காரு. உங்கள் கட்சி நிலைமையாக பாருப்பா, எப்படி இருந்து இயக்கம் 10 தோல்வி பழனிசாமி அளவுக்கு வந்து நிற்கிறீங்க, 10 தோல்வி அடைச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சிருக்காரு. ஏதோ அவர் திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை, மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். உண்மையிலேயே அது அல்ல. அப்படி என்றால் எங்கே பாரதிய ஜனதா வளர்ந்திருக்குது? 0.52% குறைவாகத்தான் வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். அவர் தினந்தோறும் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பேட்டியிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத் தந்திருக்கின்றார்? எதுவுமே கிடையாது. இன்னைக்கு கண் முன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அற்புதமான கட்சியை கண் முன்னால் சில தலைவர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் எல்லா மக்களும் அதை பார்க்கிறாங்க, எல்லா மக்களும் பார்க்கிறாங்க. தங்களுடைய சுய லாபத்திற்காக, அதிகார வெறிக்காக கூட இருக்கக்கூடிய 2 பேர்த்த பத்திரிகையில பேச வச்சு எப்படியாச்சும் அதிமுக கட்சியை காப்பாத்திரலான்னு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் முன்னால் இந்த 3-4 தலைவர்களுடைய அவர்கள் சுயலாபத்திற்காக செய்யக்கூடிய அரசியல் காரணமாக அது அழிந்து கொண்டிருப்பதை எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். காரணம், தொண்டர்கள் எல்லாம் மாற்றுக் கட்சியை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்து விட்டார். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி பெரும் அளவில் வர ஆரம்பிச்சு. அதனுடைய தாக்கம் 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை நாம் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது முதல் விஷயம். இரண்டாவது, நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நம்பிக்கை துரோகி, அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிட்டு போய் டெல்லியில பக்கத்திலே உட்கார வைப்பார். ஆனா இங்கே சுயலாபத்திற்காக இதெல்லாம் பாருங்க, சுயலாபத்திற்காக இதை விட அக்கறை பச்சை, இந்த கரையை விட அந்த கரைக்கு போயிடலாம் அப்படிங்கறக்காக
பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதற்கு மக்கள் என்ன பாடம் புகட்டுறாங்க? பல இடத்துல டெபாசிட் இலக்கு வச்சாங்க. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி, ஒரு நம்பர் 2 கட்சி, நம்பர் 1 கட்சியாக ஆளும் கட்சி எத்தனை இடத்துல டெபாசிட் இழந்தது என்பதற்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இன்னைக்கு அதிமுக அத்தனை இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கு. காரணம், அதிமுக கட்சி நன்றாக இருந்தாலும் கூட தலைவர்கள் சரியில்லை என்கின்ற காரணத்திற்கு மக்கள் இன்னைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு 134 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. எப்ப நிறைவேற்ற போறாரு? இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கார். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 134 தேர்தல் வாக்குறுதி தமிழக மக்களுக்கு கொடுத்தார். எப்ப நிறைவேற்ற போறாரு? கோயம்புத்தூருக்கு நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக மக்களுக்கு 134 வாக்குறுதி கொடுத்திருக்கார். எப்ப நிறைவேற்றுவார்? எம்பி இல்லாம எங்க போய் நிறைவேற்றுவார்? எந்த ஊர்ல போய் பேசுவார்? அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதற்கு முன்பு சிந்திச்சு பேசணும். இதே 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு 134 வாக்குறுதி அவர் கொடுக்கலையா? இன்னைக்கு அதிமுக 13,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி கோயம்புத்தூர்ல டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க. 16.6% வாங்கியிருந்தா டெபாசிட்டே போயிருக்கும். 17% வாங்கி தப்பிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு வீரவசனம் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கிட்ட வீரவசனம் பேசிட்டு இருக்காரு. வெறும் டெபாசிட் வாங்கின கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி குறை சொல்றாங்க. நீங்க கோயம்புத்தூர் உங்க கோட்டை தானே, 10க்கு 9 எம்எல்ஏ உங்களுக்கு தானே, 6க்கு 6 மாநகரத்தில் எம்எல்ஏ உங்களுக்கு தானே, எதுக்கு 17% போனீங்க? உங்களை விட 2 மடங்கு 34% மேல பாரதிய ஜனதா கட்சி அங்க ஓட்டு வாங்கியிருக்கு. இவர் டெபாசிட் ஜஸ்ட் வாங்கினது பெருசு இல்லையாமா? 17% ஓட்டு வாங்கினது பெருசு இல்லையாமா? 6 எம்எல்ஏக்கள் வச்சுக்கிட்டு 3 சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர்ல டெபாசிட் இழந்திருக்காங்க. சிங்காநல்லூர் டெபாசிட் போச்சு. அவருடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய சொந்த தொகுதி டெபாசிட் போச்சு. 6ல 3ல டெபாசிட் காலி. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு அறிவுரை சொல்றார். இந்த கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டுமா, நான் எப்படி மாநில தலைவராக இருக்கணுமா, பாரதிய ஜனதா கட்சி நான் எப்படி வளர்த்தணுமா. அதனால அவங்க கட்சி கண் முன்னாடி கரைஞ்சிக்கிட்டு இருக்கு கரையானை போல. அவரு கட்சி கோயம்புத்தூர்ல டெபாசிட்டை ஜஸ்ட் வாங்கியிருக்கிறாங்க. 3 சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர்ல டெபாசிட் போயிருக்கு. இதே இபிஎஸ் அவர்கள் தேவையில்லாம இதெல்லாம் கெரலாம் இருந்தா இந்நேரத்துக்கு ஒழுங்காக எல்லாருமே வந்து ஒரு யுனைடெட் ஆப்போசிஷனாக இருந்திருக்கலாம். ஆனா அவருக்கு என்னன்னா பயம், எப்படியாவது பாஜக மேல வந்துருச்சுன்னா நம்ம கட்சியில் நம்ம சொந்த, அதாவது அதிமுகங்கிறது அருமையான இயக்கங்க, அதை வந்து இவர் வந்து கெடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கிறத எல்லாரோட கூட்டா இருக்கு. திரு அண்ணாமலை அவரோட குற்றச்சாட்டா இருக்கு. ஸோ அது வந்து எங்கேயாவது வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. முக்கியமாக இந்த விஷயத்தில் எவ்வளோ பெரிய சம்பவம், எல்லாம் யுனைடடாக இருந்தால் இந்த கவர்மெண்ட்டை கார்னர் பண்ணி இவங்களோட இயலாமையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு யுனைடெட் ஆப்போசிஷனாக செயல்படல. 2வது மீடியா சோல்ட் அவுட். அதில் சிலவங்க தான் ஏதோ முயற்சி பண்ணுறாங்க உண்மையை கொண்டு வந்து வெளியே வைக்கிறது. கம்ப்ளீட்லி சோல்ட் அவுட். எப்படியாவது இதை பாஜக கூட லிங்க் பண்ணுறா. இதில் என்ன ஹைலைட்னா, இந்த அருளோட விஷயத்தை எடுத்து நம்ம வெளியே விடுறோமா, உடனே வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் தலைவர்கள் திமுக காரங்களாம் பாஜக ஃபோன் பண்ணி இந்த அருள் என்னைக்காவது எங்கேயாவது போய் பாஜக காரங்க கூட நின்றுருப்பாங்களா, அந்த ஃபோட்டோவை கொடுக்க மேலே எடுத்துருந்து ஒரே ப்ரெஷராக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு அரசியலா? அப்போது இவங்க எந்த அளவுக்கு கீழ்த்தரமான அரசியல், அதாவது கீழ்த்தரமான அரசியல் பண்ணி 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 மட்டும் குறைச்சலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. உடனே நம்ம ஆட்கள் இல்லாமல் பாஜக சப்போர்ட்டர்ஸும் என்னன்னா, நீங்கள் ஏன் கேஸ் போடக்கூடாது, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்கய்யா, இங்கே கேஸ் போட முடியாது, வெளி மாநிலத்தில் ஏன் கேஸ் போட முடியாது, அது டெமோக்ராட்டிக் மீன்ஸ் கிடையாதுன்னு மேலிடம் நினைக்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் மேலிடத்துல போய் நீங்கள் சொல்லணும். ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள். இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம். இளைய பாரதத்தில் புது முயற்சிகள், விரிவாக்கம் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எங்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்களோட ஆதரவுக்கு என்றும் நன்றி. ஜெய்ஹிந்த். பதவி நிலையம் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, இப்போ ஒரு கட்சியோட, ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் இறந்து போயிட்டார். அப்போ அவங்களோட ஃபேமிலி இப்போ என்ன ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அட்லீஸ்ட் எங்கள் அந்த அலுவலகத்துக்குள்ளே அவரை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை கொடுக்கணும், அதற்குண்டான பர்மிஷனை கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்காக இந்த அரசு பர்மிஷன் கொடுக்குதான்னு பார்ப்போம். பட் இந்த மாதிரி கொலைகள்லாம் வந்து தமிழகத்துக்கு ஒரு பெரிய இழிவை கொண்டு வருது. சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதினெலாம் இனிமேல் அவனுங்க பேசுனாங்கன்னா இந்த கேள்விகள்லாம் கேளுங்க. இந்த கேள்விகள்லாம் கேட்டு இதுக்கு முதல்ல பதிலை சொல்லுங்கயா. ஏன்னா கள்ளக்குறிச்சியில் சத்ததும் வந்துட்டு தலித் மக்கள் தான், இப்போ செத்துருக்கிறதும் ஒரு தலித் தலைவர்கள் தான். இதெல்லாம் எந்த ஆட்சி நடக்குது? எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சி நடக்குது. விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. 500 ரூபா 1000 ரூபாய்க்கு வாங்கி ஓட்டு போட்டு தமிழகத்தை நாசமாக்காதீங்க அப்படிங்கிற கருத்தோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய்ஹிந்த்.